சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் குறிக்கோள் பாஜக கூட்டணியை வீழ்த்துவதுதான் என குறிப்பிட்டார். மேலும் கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு தொகுதி குறைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 43 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் 7 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக விசிக இடையே இன்று மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே 6 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதியான நிலையில் மற்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக தீவிரம் காட்டி வருகிறது. திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருப்பதால் வெகு விரைவில் களத்திற்கு செல்வோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தம்மிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாளை மறுதினம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வரவுள்ள நிலையில் பாஜக அதிக தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 2வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் இன்று போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அமாவாசை தினம் என்பதால் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் மனுவை திரும்ப பெற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்காதவர்களும் பாராட்டும்படியான ஆட்சியை வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாம் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கும் வரை இந்த சாதனை பயணம் தொடரும் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தவேக சார்பில் இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அழைப்புதல் வழங்கப்பட்ட 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உரிய ஆவணம் இன்று எடுத்து வரப்பட்ட 4,13,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்தது. 53 ஐம்பொன் சிலைகள், 40 அரிசி மூட்டைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து சென்னைக்கு வீடியோ கேமரா வாங்குவதற்காக சிவபிரசாத் என்பவர் இந்த பணத்தை கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. இருப்பினும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை கைப்பற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 85,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தனியார் கல்லூரி அருகே மினி வேன் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது மாடு வியாபாரியான தமீம் பாஷா என்பவர் மாடு வாங்குவதற்காக இந்த பணத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமாரக்குடி பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,99,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு மற்றும் இந்திய கரன்சிகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியை சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் காரில் வந்தபோது இந்த சோதனை நடத்தப்பட்டது. துபாயில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தான் தாயகம் திரும்பியதாகவும் அந்த பணம் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்றும் கண்ணீருடன் தெரிவித்த ராஜேஷ் ஆவணங்களை திரட்டுவதில் உள்ள சிக்கல்களை கூறி பணத்தை திரும்ப ஒப்படைக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லை பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி வேட்டை நடத்தினர். இதில் லண்டனைச் சேர்ந்த பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற சந்தீப் திரவி என்பவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 11.50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நண்பரின் திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரிக்கு காரில் வந்த அவரை வழிமறித்து சோதனை செய்தபோது அவரிடம் இருந்த இந்திய ரூபாய் 5 லட்சமும் வெளிநாட்டு பணம் 6.5 லட்சமும் இருந்தது கண்டறியப்பட்டது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் துணை இராணுவத்தினருடன் இணைந்து அந்த பணத்தை அதிகாரிகள் உடனடியாக கைப்பற்றினர். பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பணமும் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோதரகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளின்றி கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அவசர கதியில் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக லிப்ட், எக்ஸலேட்டர், கழிப்பறை வசதி இல்லை என குற்றஞ்சாட்டியுள்ள பயணிகள் ரயில் நிலைய வளாகம் பராமரிப்பின்றி குப்பைகளோடு காணப்படுவதாகவும் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சமின்மையால் அச்ச உணர்வோடு ரயில் நிலையத்தை அணுகுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். லிஃப்ட் இல்லை, கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரம் மாதிரி 2 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியிருக்கு. கீழே ஒரு ஸ்டெப்ஸு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸு. அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா பண்ணால் பரவாயில்ல. உறுதிவாக்கு ஸ்டேஷன் மட்டும் நான் சாட்டர்டே சண்டே வந்தபோது கொஞ்சம் க்ளீனாக இல்லை. இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்கலேட்டரோ இல்லை லிஃப்ட்டோ வந்து இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் போட்டிருக்காங்க. டாய்லெட்ஸ் அதெல்லாமும் இன்னும் ரெடி பண்ணலை. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கு மேலே ஏறி வரணும். ஏஜ்டு பீப்புள் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்கிறீங்க? ஏஜ்டு பீப்புள் ரொம்ப கஷ்டம் தான். எங்களுக்கு ஓகே சார், பட் எல்டர்லி பீப்புள் இட்ஸ் டஃப் டு, அவங்களால வர்றது கஷ்டம் சார். எந்த அளவுக்கு நைட்டில் வந்து லைட் இல்லை, தனியாக வந்தால் கஷ்டம், கும்பலோட வந்தால் பிரச்சனை இல்லை. திருப்பூரில் மனைவியை வெட்டிக் கொன்று கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியை கொலை செய்துவிட்டு குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள்வதாக குடும்ப உறுப்பினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் வீடியோ பதிவு செய்துவிட்டு விபரீத முடிவை எடுத்துள்ளார். வேலூரில் கார் மெக்கானிக் ஷெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல்வேறு விலை உயர்ந்த கார்கள் எரிந்து சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் 4 பேர் காரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ள நிலையில் தற்கொலையாக இருக்க 95% வாய்ப்பு என காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவில் முன்பு 2 பெண்கள் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புனிதமான கோவில் வளாகத்தில் இத்தகைய செயல்கள் அரங்கேறியது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,570 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 7,75,000 மணிக்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை 103 அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன் மாவட்ட தேர்தல் அலுவலரால் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குப்பதிவின் போது வாக்காளர் அடையாள அட்டை அளிக்க இயலாதவர்கள் மாற்று அடையாள ஆவணங்கள் ஒன்றை காண்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை அல்லது மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னர் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு பெற்றுள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அசல் பாஸ்போர்ட்டின் அடிப்படையில் அவர்களின் அடையாளம் வாக்குச்சாவடியில் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எம்பிக்களுக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. எம்பிக்களின் பங்களிப்பை பாராட்டி பேசிய பிரதமர் மோடி, அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது என்று கூறினார். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகள் ரயில்வே துறைக்கு ஒத்துழைப்பு அளிப்பது இல்லை என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி எழுப்பிய கேள்விக்கு நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட விவகாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று கூறினார். டெல்லியின் பாலம் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்து ஏற்பட்டபோது கட்டிடத்திற்குள் 9 பேர் சிக்கியிருந்த நிலையில் தகவலறிந்து வந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கட்டிடத்தின் எஞ்சிய பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு பிரத்யேக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று மத்திய பயணிகள் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்து பயணிக்க கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பிடர் மாவட்டத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 105 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளச்சந்தையில் சிலிண்டர்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் பாதையில் ஹில்குரோவ் ரயில் நிலைய பகுதியில் ஊழியர்கள் தண்டவாள பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது குகைக்குள் இருந்து ஒற்றை காட்டு யானை ஒன்று திடீரென ஆக்ரோஷத்துடன் வெளியேறியது. யானை தங்களை நோக்கி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் அலறியடித்தபடி ஓடி உயிர் தப்பினர். சிறிது நேரம் தண்டவாளத்திலேயே நின்றிருந்த அந்த யானை பின்னர் தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றது. ரயில் பாதைகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் ஊழியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமென வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு இந்திய அரசு மனிதாபிமான அடிப்படையில் முதற்கட்ட மருத்துவ உதவிகளை அனுப்பியுள்ளது. மருந்து மாத்திரைகள் வழங்கிய இந்திய அரசுக்கு ஈரான் மக்கள் சார்பாக அந்நாட்டு தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏவுகணை தாக்குதலில் பன்னடுக்கு மாடி குடியிருப்பு கட்டிடம் கண் இமைக்கும் நேரத்தில் தரைமட்டமான காட்சி வெளியாகியுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு பிரிவு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு அந்நாட்டின் புரட்சிகர காவல் படை பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரம் மீது நடத்தப்பட்ட கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் குடியிருப்பு கட்டடங்கள், கார்கள் சேதமடைந்துள்ளன. அயர்லாந்து நாட்டின் பாதுகாவலர் என போற்றப்படும் புனித பேட்ரிக்கின் நினைவு நாளை முன்னிட்டு தலைநகர் டப்ளினில் அணிவகுப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்கள் அயர்லாந்தின் தேசிய நிறமான பச்சை நிற உடை அணிந்தும் அந்நாட்டின் கொடியை அசைத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேளதாளங்கள், பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க விதவிதமான அலங்கார உடைகள் அணிந்த கலைஞர்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் குறித்த வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தீப்பற்றி கரும்புகை சூழ்ந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த போர் தற்போது 3வது வாரத்தை எட்டியுள்ளது. மேலும் இந்த போரில் இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.